வணக்கம். மத்திய வெளிநாட்டை பாதுகாத்து மேம்படுத்துவதற்காக புதிய அதிகார சபையொன்றை நிறுவும் செயற்பாட்டின் முன்னேற்றத்தை ஆராயும் கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. கடந்த டிட்வா சூறாவளியின் போது ஏற்பட்ட மண் சரிவுகளால் மத்திய மலைநாட்டிற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டதோடு நாட்டின் இதயம் போன்ற மத்திய மலைநாட்டை பாதுகாத்து மேம்படுத்துவதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார். அதன்படி உயர் நீரேந்து பிரதேசங்களில் நிலவும் சுற்றாடல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதற்கும் என தனியான அதிகார சபை ஒன்றை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இந்த செயல்முறை தொடர்பான முன்னேற்றம் மற்றும் சட்ட ஏற்பாடுகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டதோடு அது தொடர்பான முன்மொழிவுகளும் கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன. அந்த அனைத்து முன்மொழிவுகளையும் ஆலோசனைகளையும் கருத்தில் கொண்டு இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இங்கு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். இலங்கையின் உயர் நீரேந்து பிரதேசங்களின் சுற்றாடல் மறுசீரமைப்பு மற்றும் முகாமைத்துவம் ஆகிய பணிகள் இந்த புதிய அதிகார சபையிடம் ஒப்படைக்கப்படுவதுடன் தேசிய நீர் பாதுகாப்பு மற்றும் உணவு பாதுகாப்பு, அனர்த்த அபாய குறைப்பு, பொருளாதார மற்றும் வலுசக்தி செயல்திறன், காலநிலை மாற்றங்களுக்கு இசைவாக்கம் அடைதல் மற்றும் அவற்றின் பாதிப்புகளை குறைத்தல், இயற்கை மூலதன கணக்கீடு ஆகிய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பையும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படும். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா, பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டார, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளரும் வலுசக்தி அமைச்சின் செயலாளருமான GMRT அபன்சு, கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் DP விக்ரமசிங்க, பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் குணதாச சமரசிங்க உள்ளிட்ட அமைச்சுக்களின் செயலாளர்கள், சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்கள், அரசு அதிகாரிகள், சூழலியலாளர்கள், இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றிய மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றின் பிரதிநிதிகள் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு துறைசார் நிபுணர்கள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து நாம் நீலகாமம் அறவழி போராட்டத்துக்கு நாமும் எமது முழு பங்களிப்பை வழங்குவோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நீலகாமம் மக்களுக்கு நீதி கோரியும் மலையக மக்களுக்கு காணி உரிமை விரைவில் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் கொழும்பில் எதிர்வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள போராட்டம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதுதான் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் எதிர்வரும் மே மாதம் 5ஆம் தேதி கொழும்பில் நடைபெறும் சாத்வீக வழி போராட்டத்துக்கு நாங்களும் தோளோடு தோள் கொடுத்து போராட்டம் வெற்றியளிக்க உதவுவோம். மலையக உறவுகளால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாம் நம்பிக்கையோடு எதிர்கால இருப்பு பற்றிய எண்ணங்களோடு கரங்களை இறுகப் பற்றிக் கொள்வோம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். தொடர்ந்து தாய்லாந்திலிருந்து சுமார் 110 கிலோ எடை கொண்ட போதைப் பொருளை கடத்தி வந்த 22 இளம் பிக்குகளை போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்திருந்த நிலையில் இந்த போதைப்பொருள் வலையமைப்பின் பின்னணியில் பிரதான சூத்திரதாரிகளாக இருந்த தேரர்கள் உள்ளமை கண்டறியப்பட்டிருக்கின்றது. இந்த 2 தேரர்களும் தாய்லாந்தில் தங்கியிருந்தவாறு இந்த போதைப்பொருள் வலையமைப்பை முன்னெடுத்து வந்தமை இதுவரையிலான விசாரணைகளில் தெரிய வந்ததாக போதைப்பொருள் பிரிவின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் உதவியோடு இன்டர்பால் என்னும் சர்வதேச போலீசாரை அணுகி குறித்த இருவரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தாய்லாந்திலிருந்து குஷ் மற்றும்
ஹெஸ் ஆகிய போதைப் பொருட்களை கடத்தி வந்த 22 தேரர்களினதும் இரத்த மாதிரிகள் பெறப்பட்டு அவர்கள் தொடர்பில் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதில் 19 தேரர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரையிலான விசாரணைகளில் 22 இளம் தேரர்கள் தாய்லாந்துக்கு அனுப்பப்படுவதற்கு அனைத்து ஒருங்கிணைப்பு வசதிகளையும் முன்னெடுத்ததாக கூறப்படும் தேரர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இதைவிட மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். தாய்லாந்து சென்ற தேரர்களுக்கான விமான பயணச்சீட்டு மற்றும் ஏனைய செலவுகள் தொடர்பாக அனுசரணை வழங்கியதாக கூறப்படும் பிரபல வர்த்தகர் ஒருவர் தொடர்பாகவும் விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் அவரை கைது செய்வதற்கு தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். இவை இப்படி இருக்க, இலங்கை நபர் ஒருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவம் மனித உரிமைகளை மீறும் அதேவேளை அண்டை நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையையும் பாதிக்கும் வகையிலானது என்று அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார். குறிப்பாக பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதிப்படுத்துவது எந்த நாட்டிற்கும் அடிப்படை பொறுப்பாகும் என்று அமைச்சர் கூறியும் இருக்கின்றார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, இலங்கை கடற்பரப்பிற்குள் அடிக்கடி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களின் நடவடிக்கைகள் குறித்து நீண்ட காலமாகவே இலங்கை மீனவர்கள் கவலை வெளியிட்டு வருகின்றார்கள். பல சந்தர்ப்பங்களில் இலங்கை மீனவர்கள் அமைதியான முறையில் நடந்து கொண்டு இந்திய மீனவர்களை தொப்புள் கொடி உறவுகள் என்ற உணர்வோடு அணுகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் கடந்த காலங்களில் இலங்கை கடல் வளங்கள் பலமுறை சூறையாடப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோதமான மீன்பிடி முறைகள் கடல் சூழலுக்கும் மீன்வள வளங்களுக்கும் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதனால் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர் கவலை வெளியிட்டும் இருக்கின்றார். இவ்விடயங்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்திய உயர் அதிகாரிகளுடனும் மீன்பிடித்துறை அதிகாரிகளுடனும் பல கட்டங்களில் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தி சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்க இணைந்த நடவடிக்கைகள் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார். இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாத வகையில் விரைவான மற்றும் நியாயமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். இரு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சினைகள் அனைத்தும் அமைதியான பேச்சுவார்த்தைகள் மற்றும் பரஸ்பர புரிதலின் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதே இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்று சொல்லியும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது.